நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 427, 434, 1341, 3873 இதுல எல்லாம் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. மகானு பெரியார் நினைச்சுக்கிட்டு கடவுளாக பாக்குறீங்களே, அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. இன்னொரு தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யஹூதி நசாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏன் இறங்குகிறது? இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித், நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் தர்காக்களாக ஆக்கிவிட்டார்கள். நபிமார்களோடு அடங்கிட்டாங்கன்னா அவங்க இடத்தை வந்து வழிபாட்டு தலமாக மாற்றிய காரணத்தினால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 1336, 436, 1390, 3454, 4441, 4444, 5816 ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்கிறத பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் எட்டமே கிடையாது. இது பொதுவான விஷயங்கள். அதுக்கப்புறம் குர்ஆனை புரட்டி பார்த்தீங்கன்னா, ஹதீஸை புரட்டி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆள் பேரையும் சொல்லி சொல்லி காட்டி, மண்டையில் அடிச்சு காட்டி நமக்கு அல்லாஹ் பாடம் கத்து தர்றான். ஃபர்ஸ்ட் யாரை பத்தி தர்றான்? ஈசா நபியை பத்தி நம்ம முதல்ல எடுக்கிறான் அல்லாஹ். ஈசா நபி யாரு? ஒரு மனிதரை கடவுள் ஆக்குறாரு, அவரை கடவுள்னு சொல்லிவிடலாம். ஏன்? அவர் வித்தியாசமான முறையில் பிறக்கிறாரு, நிறைய அதிசயங்கள் அவர் வாழ்க்கையில் அற்புதங்கள் வந்து அவர் மூலமா நிகழ்கிறது. அப்படிங்கிறதுனால அவர் போய் கடவுள்ன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? இப்படிலாம் ஒரு நீங்க நாவராண்டவர் மைதீனாண்டவர்ங்கிறீங்களப்பா, அவங்களெல்லாம் வந்து கடவுள்னு சொன்னா, அவங்கெல்லாம் அவங்க தேவையை நிறைவேற்றுறதுக்கு பவர் உள்ளவங்கன்னு சொன்னா, ஈசா நபிக்கு அந்த பவர் இருக்கணுமா இல்லையா? ஈசா நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஓ இது கால அல்லாஹு யா ஈஸா இப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹ் கேட்பானா, மரியமுடைய மகன் ஈசாவே, அன்த குல்தலின் நாஸ், மறுமை நாள்ல எல்லாத்தையும் எழுப்பி விசாரிக்கும் பொழுது ஈசா நபியும் கூப்பிடுவான். கூப்பிட்டு கேட்பான், நீ தான் சொன்னியா? என்னத்து சொன்னியா? இத்தஹிதுனி வ உம்மிய இலாஹைன மின் துனில்லாஹ், என்னையும் என்னுடைய தாயையும் நீங்கள் கடவுள் ஆக்கிக்கிறீங்க என்று நீ சொன்னியா என்று அல்லாஹ் கேட்பான். அவர் என்ன செய்வார்? சுப்ஹானக, இறைவா நீ தூயவன், நான் எப்படி இப்படி சொல்லுவேன்? மாய கூனுலி அண்ணா கூல மாலை செலிபி ஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லுவேன்? நான் என்ன இறைவனா? என்னை வணங்க சொல்லியிருப்பேனா? என்கிட்ட கேட்க சொல்லியிருப்பேனா? எனக்கு அந்த தகுதி கிடையாதல்ல, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, தாளமு இன் குந்து குல்துஹு, நான் சொல்லி இருந்தால் பக்கத்து அழித்தது உனக்கே தெரியுமே, இது என்கிட்ட கேட்கணுமா? நான் வாழும்போது அந்த மாதிரி நான் சொல்லித்தான் இப்படிலாம் பண்ணாங்க என்று சொன்னா என்னை விசாரிக்க தேவையில்லை, உனக்கே தெரியுமே என்று அவர் வந்து ஈசா நபி அவர்கள் இவங்களை கைவிட்டு விடுவார் என்று சொல்லி 5வது சூராவுல 116வது வசனத்தில் ஈசா நபியை கொண்டாந்து நிப்பாட்டி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நூஹ் நபி அவர்களை பற்றியும் கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்னுடைய திருமறையில பல இடத்துல சொல்லி காட்டும் பொழுது, நூஹ் நபி யாரே? அதிகமான காலம் இந்த உலகத்துல பிரச்சாரம் செஞ்சவர். அவர் நினைச்சதை எல்லாம் அவர் செய்ய முடியும், அவரை இறைவன் என்ன கேட்டாலும் கொடுத்து தீருவான், அவர் வழியாக நம்ம கோரிக்கையை நிறைவேற்றலாம்னு சொன்னா, அவர் கோரிக்கை அல்ல நிறைவேற்றலன்னு சொல்லி காட்டுறான். கோரிக்கையை நிறைவேற்றுறது அவர் எஜமான, நான் எஜமானா? நான் கொடுக்கிறவன் நான் தானே தவிர அவர் கேட்டதுனால கொடுக்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். கப்பல் செய்ய சொல்றான், இல்ல கப்பல்ல எல்லாரும் ஏத்திக்கிற சொல்றான், நல்லவர்கள்லாம் அதுல ஏறிக்கொள்றாங்க. அவர் பெத்த மகன் வந்து இந்த நல்லவர்கள் கூட்டத்தில் சேர மாட்டேன்ட்டான். தகப்பனார் இருக்கிற வழியில யாரு வரல? நூஹ் நபியுடைய மகன் வரல. வரலன்ற உடனே வெள்ளம் வருது, பயங்கரமா தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கிறது, கப்பல் மிதக்க ஆரம்பிக்கிறது. அப்ப நூஹ் நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறைவன் பிரார்த்திக்கிறாங்க. உனாதா நூஹுன் ரப்பஹு, நூஹ் நபி அவர்கள் இறைவனை அழைத்தார். அழைத்து சொன்னார், இன்னபுனி மின்னகலி, அல்லாஹ் என் மகன் என் பிள்ளையாச்சே, என் குடும்பத்தில் உள்ளவனாச்சே, கொஞ்சம் காப்பாத்துவேன். ஓ இன்ன வாதக்கல் ஹக்கு, என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு வாக்களிச்சிருக்கிறிய, உன் வாக்குறுதி உண்மையானதாயிற்ற. அந்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீ நுணுக்கமா தீர்ப்பளிக்கிறவன் ஆயிடுச்சு. என் பிள்ளை இந்த வெளியே நிக்கிறான, நான் இப்ப கப்பல் போகுத மூழ்கி சாவ போறான, எல்லாம் காப்பாத்து அப்படின்னு கேட்கிறாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, நூஹே அவன் உன் குடும்பத்தானே கிடையாது, உனக்கு பிறந்தா உன் குடும்பத்தானா? நீங்க நினைக்கிறத நாங்க தந்துருமான்னு கேட்கிறான். உன் குடும்பத்தான் கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல செயல் கிடையாது. நீ நபியா இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுறது நல்ல செயல் கிடையாது. பலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத பத்தி என்கிட்ட பேசாத. எப்படி கடும் வார்த்தையை போறான்னு பாருங்க நபியை பார்த்து. நம்ம என்ன நினைக்கிறோம்? மகான் பெரியார்னா கேட்டும் நல்லா தூக்கி கொடுத்துருவான், அவர் வழியா நம்ம அணுகலாம் நினைக்கிறீங்களே. நூஹ் நபி நேரடியா அல்லாஹ் என்ன சொல்றான்? பலா தஸ்அல்னி, என்கிட்ட கேட்காத, மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பத்தி கேட்காத.
இன்னி அயலுக்க அன் தகுன மினல் ஜாஹிலீன், நீ ஒரு மூடர்களில் ஒருவனாக ஆகக்கூடாது என்று உன்னை எச்சரிக்கிறேன். ஜாஹில் தான் மூடன், அந்த வார்த்தைகளை போடுறான். நீ ஒரு மூடராக ஆகக்கூடாது என்று உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். அல்லாஹ் என்ன செய்யறான், நூஹு நபி இந்த மாதிரி என் மகனை காப்பாத்துன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி அறிவில்லாம பேசாது, இது நல்ல செயல் கிடையாது, இந்த முட்டா பசங்களோட நீ ஒரு ஆளா சேர்ந்துடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை கொண்டு எல்லாம் எச்சரிக்கிறான். உடனே சுதாரிச்சுக்கிட்டார், ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோம். கால ரப்பி இன்னி அஊது பிக்க, இறைவா நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்முன், எனக்கு அறிவில்லாத விஷயத்தை உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன். இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி அகும் மினல் காசிரீன், நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் நான் தொலைஞ்சேன், அல்லாஹ் என்னை சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிரல்லான்னு துடிக்கிறார். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் போய்கிட்டு தலையிட்டதுனால, தவறான ஒரு பிரார்த்தனை கேட்டதுனால அல்லாஹ்வுடைய கண்டனத்துக்கு பிறகு வெள்ளவெளத்து போய் என்ன செய்யறாரு, யாருல நீ மன்னிக்கலன்னா முடிஞ்சிச்சு என் கதை அப்படின்னு சொல்லி நூஹ் நபி சொன்னதாக 11வது சூறாவில் 47வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஈசா நபி விஷயமாக இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். ஒரு அற்புதமான விஷயம், மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறார் ஈசா, அவர் ஒரு தூதர் தான். அது கலத்து மின் கப்லிகி ருசுல், அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். உம்முஹு சித்திகா, அவருடைய தாயார் உண்மையாளராக இருந்தார். இது சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்யலாம், கானா யகுலானி தாம், ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்களா இல்லையா? நீ யார்கிட்ட போய் கேட்கிற, திங்காத ஆள்கிட்ட வந்து கேளு, சாப்பிடாத ஆள்கிட்ட கேளு. நீ மோ நம்பிக்கை பிரகாரமா ரெண்டு பேரும் என்ன செஞ்சார்கள், கானா யகுலானி தாம், இரண்டு பேரும் உணவு உட்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். உன்கூர் நபியை சிந்தித்து பார், கைவனு பையின் உலகம் ஆயாத், எவ்வளவு தெளிவாக அவர்களுக்கு நாம் விளக்கம் கொடுக்கிறோம். சும்மங்கூர் அண்ணா யூபக்கும், எப்படி தடமுரண்டு போகிறார்கள் என்பதை பாரு. அல்லாஹ் எப்படி கேட்கிறான், சாப்பிட்டாங்கன்னு என்ன அர்த்தம் வழங்குதா? சாப்பிட்டாங்கன்னா மலை ஜலத்தை சுமந்திருக்காங்கன்னு அர்த்தம். நேற்றுதான் அல்லாஹ் ஒரு நாசூக்காக சொல்றான். என்ன சொல்றான், அடே ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிட்டா என்னவாகும், வயிற்றுல மலை ஜலம் இருக்கும்ல, மலை ஜலத்தை நாத்தத்தை சுமந்துகிட்டு இருக்கிறவங்க வந்து கடவுளா? அவங்கள்ட்ட போய் கேட்பீங்களா நீங்க? அவங்க உங்களுக்கு தருவாங்களா அப்படின்னு சொல்லி ஈசா நபியை மென்ஷன் பண்ணி அல்லாஹ் சொல்றான், கேட்கிறான். ஈசா நபியை குறிப்பிட்டு, ஈசா நபி தாயை குறிப்பிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா, அப்புறம் என்னங்கிறான், இதுக்கு மேல இப்ப வழக்க தெரியுங்கிறான். இவ்வளவு தெளிவா வழக்கணும், அப்புறம் கொண்டு போறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். 5வது சூறாவுல 75வது வசனத்துல, அதே மாதிரி 5வது சூறாவுல 17வது வசனத்துல ஒன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரு வார்த்தை உண்மையான மூமின்களுக்கு அந்த ஒரு வார்த்தை போதும். எப்படி சொல்றான் பாருங்க, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபமன் யம்லிக் மினல்லாஹி ஷையா இன் அராதா அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மரியம வ உம்மஹு உமன் ஃபில் அர்லி ஜமீஆ, மரியமுடைய மகன் மஸீஹ் இருக்கிறார் ஈசா, அவரையும் அவருடைய அம்மா மரியம் இருக்கிறாங்க அவங்களையும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் அழிக்கணும்னு நான் முடிவு செஞ்சுட்டா யார் காப்பாத்துவா? இந்த வார்த்தையை சொல்றான். ஒரு நபியா இருந்தும் கூட அல்ல என்ன வார்த்தையை சொல்றான், நான் வந்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால், அழிக்கிறத கொண்டு கருத்து மறுமை வாழ்க்கை அழிக்கிறதா. குர்ஆன் இறங்கும் போதெல்லாம் மரியம்லாம் உலகத்தில் இல்ல, ஈசா நபி வருத்தப்பட்டு இருந்தாங்க. அழிக்கிறத கொண்டு கருத்து என்ன, அவங்களுக்கு நான் ஒரு நரகம் என்று சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டா நீங்க யாராவது காப்பாத்துவீங்களா? அவர்கள் விஷயமாக கூட நான் நினைச்ச முடிவை தான் எடுப்பேனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு உதவி செய்ய இயலாது அப்படின்னு நல்லா கேட்கிறான். ஃபமன் யம்லிக் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்ட்ட இருந்து யார் காப்பாற்ற முடியும்? இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மரியம், மஸீஹ் என்ற ஈசாவை நான் அழிக்க நினைத்தால், உம்மஹு அவருடைய அம்மாவை அழிக்க நினைத்தால், ஒமன் ஃபில் அர்லி ஜமீஆ பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அழிக்க நினைத்தால் என்னிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவோர் யார்? நான் நினைச்ச அதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். 5வது சூறாவுல 17வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக இதெல்லாம் வந்து ஈசா நபியை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி நூஹ் நபி அவர்களை பற்றி, அவங்களுடைய மனைவியும் இதே மாதிரி இருந்தாங்க. நூஹ் நபியுடைய மகன் இருந்த மாதிரியே அவங்க மனைவியும் தவறான வழியில இருந்தாங்க. தவறான வழியில இருந்தவங்களை நூஹ் நபியால் காப்பாற்ற முடிஞ்சான்னா முடியல. என்ன ஆச்சு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் வ இம்ராஅத லூத், கெட்டவர்களுக்கு உதாரணமாக இரண்டு பெண்களை நான் சுட்டி காட்டுகிறேன். அல்லாஹ் சொல்றான், கெட்டவர்களுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டா அந்த ரெண்டு ஆள் தான். யார் ரெண்டு பேரு? இம்ராஅத நூஹின் வ இம்ராஅத லூத், நூஹ் நபியுடைய மனைவியும் லூத் நபியுடைய மனைவி, இந்த ரெண்டு பேர் தான் கெட்டவங்களுக்கு உதாரணம். அவங்க என்ன பண்ணாங்க, கானத்தா தஹத அபுதைனி மின் இபாதினா சாலிஹைனி, சாலிஹான நல்ல இரண்டு அடியார்களுக்கு மனைவியராக இருந்தும் கானத்தாகுமா அவர்கள் கொள்கைக்கு துரோகம் செய்தார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா,
அல்லாவிடமிருந்து இந்த ரெண்டு மனைவிமார்களையும் இந்த ரெண்டு கணவன்மார்களாலும் காப்பாற்ற முடியவில்லை. வக்கீல் அதுகுலன் நார மாதாகிலீன், ரெண்டு பேரும் நரகத்திற்கு போங்கள் என்று எழுதப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்றான், நூஹ் நபியா இருந்தாலும் அவர் மனைவி அவரால் காப்பாற்ற முடியாது, லூத் நபியாக இருந்தாலும் அவர் மனைவி அவரால் காப்பாற்ற முடியாது, எழுதிவிட்டேன். அல்லாஹ், நீ நூஹா இருந்தா என்ன, லூத்தா இருந்தா என்ன, உன் பொண்டாட்டிமார்களுக்கு நரகம் தான் நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி 66வது சூறாவுல 10வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹுடைய அடியார்களிலேயே மிக உயர்ந்த இடத்தில் வைக்கக்கூடிய ஒரு நபி என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். இத்தகதுல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் எனக்கு ஃப்ரெண்டு, நண்பரு அப்படின்னு அல்லாஹ் வந்து நண்பருங்கிறது யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல. அவர் ஒரு துவா செய்யறாரு, அல்லாஹ் ஒரே அடியா அடிச்சு போடுறான். என்ன துவா செய்ய